உங்களிடம் நேரம் இருந்தால் இதை கேளுங்கள். நான் உங்கள் பணித்துறை சங்கர். ஒரு முறை ஒரு கப்பல் இயந்திர கோளாறு காரணமா நடுக்கடல்ல நின்றுச்சு. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அங்க இருந்த மாலுமிகளால அதை சரி பண்ணவே முடியல. 2 3 நாட்கள் ஆயிடுச்சு. மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுல போன பயணிகள் எல்லாம். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, சரி ஒரு மெக்கானிக்கை வெளியில இருந்து ஹையர் பண்ணி அதை சரி பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்து ஒரு மெக்கானிக்கை வர வச்சிருந்தாங்க. வர வச்சு அவரும் வந்தாரு. வந்துட்டு அந்த கப்பல்ல என்ன பழுது அப்படிங்கிறத சரி பார்க்கறதுக்கு வந்தவர் என்ன பண்ணாரு, நேரா வந்துட்டு ரொம்ப நேரம்லாம் ஆகவே இல்லை. வந்தாரு, டக்குன்னு ஒரு சுத்தியல் எடுத்தாரு. எடுத்துட்டு இன்ஜினுடைய ஒரு பகுதியில ஏதோ ஒரு இடத்துல தட்டினாரு. உடனே கப்பல் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உடனே அந்த மெக்கானிக் இங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. அவர் வெளியில இருந்த மெக்கானிக் இல்லையா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு அந்த கப்பல் நிறுவனத்திற்கு ஒரு பில்லு வந்துச்சு. அந்த பில்ல பாத்தீங்கன்னா, இந்த வேலை செஞ்சதுக்கான எவ்வளவு காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லுல அனுப்பியிருந்தாங்க, இன்வாய்ஸ் அனுப்பியிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா $10,000 போடப்பட்டிருந்துச்சு. கப்பல் நிறுவனத்துக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா கப்பல் நிறுவனத்துல அவர் என்ன பண்ணாரு, இந்த கப்பலை எப்படி சரி பண்ணாருங்கிறத ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. என்னடா ஒரு சுத்தியில வச்சு தட்டினதுக்கு இவ்வளவு காசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பல் நிறுவனம் திருப்பி அவருக்கு ஒரு கடிதம் போட்டுச்சு. ஏன்னா ஒரு சின்ன சுத்தியில வச்சு ஒரே ஒரு இடத்துல தட்டினதுக்கு இவ்வளவு $10,000 சார்ஜ் பண்ணிருக்கீங்களே, என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு திருப்பி அதுக்கு பதில் கடிதம் போட்டிருந்தாரு அந்த மெக்கானிக். என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா, அதாவது சுத்தியலின் விலை வெறும் $2 தான். ஆனா அந்த சுத்தியலை கொண்டு எங்கு தட்ட வேண்டும் என்ற அனுபவத்திற்கு தான் மீதமுள்ள பணம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தது. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையில நிறைய பேர் ரொம்ப வருத்தப்படுவாங்க. நான் கழுத மாதிரி ஒரு மாடு மாதிரி உழைக்கிறேன், வாழ்க்கையில முன்னேறவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு. என்னைக்குமே நீங்க மாடு மாதிரி உழைத்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. மனிதர்கள் மாதிரி உழைங்க. அந்த உழைப்புலையுமே சில நுணுக்கங்களை நன்கு கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். இதைத்தான் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எவ்வளவுதான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி உடம்ப வலுவை பயன்படுத்தி உழைச்சாலும் அதிகமான உயரங்களை எட்டவே முடியாது. வரலாற்றுல அதிகமான இடம் பிடித்தவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நுணுக்கமான வேலைகள்ல கை தேர்ந்திருப்பாங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு தொழில், ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்களும் நன்கு ஒரு புலமை மிகுந்தவரா, சாரி, அதுல டெக்னிக்கல் நாலேஜ் மிகுந்தவரா, அந்த விஷயத்திலே நீங்க தான் பெஸ்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறலாம். அதுலேயே ஸ்மார்ட் ஒர்க் பண்ண கத்துக்குங்க. இது மாதிரி மீண்டும் ஒரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் பணிப்புரி சங்கர். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.